இயற்கை அழகால் மனதை கொள்ளையடிக்கும் திருநெல்வேலியின் ஊட்டி மாஞ்சோலை. தென்மேற்கு பருவமழையால் அழகுக்கு அழகு சேர்க்கும் மாஞ்சோலை பகுதி. நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி நதி உற்பத்தியாகும் பொதிகை மலை அமைந்துள்ளது. இந்த பொதிகை மலையில் ஏராளமான பொக்கிஷங்கள் புதைந்து கிடக்கின்றன. அந்த வகையில் திருநெல்வேலியில் தற்போது பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையால் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் அழகாகி மக்களின் கண்களுக்கு விருந்தளித்து வருகிறது. இந்த பொதிகை மலையின் ஒரு பகுதியாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதி அமைந்துள்ளது. அதாவது திருநெல்வேலி மாநகரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், மணிமுத்தாறு அணையில் இருந்து சுமார் 3000 அடி உயரத்திலும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகள் அமைந்துள்ளன. மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் இங்கு தேயிலை தோட்டம் அமைத்த நிலையில் அதன் குத்தகை காலம் முடிவு பெற்றதால் தற்போது தேயிலை தோட்டம் செயல்பாடின்றி மூடி கிடக்கிறது. தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவு கொடுக்கும் இடங்களில் மாஞ்சோலை முக்கிய இடம் வகிக்கிறது. எனவே தற்போது தென்மேற்கு பருவமழையால் மாஞ்சோலை மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 3000 அடி உயரத்தில் உள்ள மாஞ்சோலை மலையில் ஆங்காங்கே தற்போது புது புது ரம்மியமான அருவிகள் உருவாகியுள்ளன. மாஞ்சோலை மலையின் பல்வேறு பகுதிகளில் பெய்யும் மழைநீர் ஆங்காங்கே உள்ள ஓடைகளில் சேர்ந்து அருவியாக மாறி நேராக கீழே உள்ள மணிமுத்தாறு அருவிக்கு வந்தடைவதை பார்க்க முடிந்தது. மேலும் இந்த அருவியை பார்க்கும்போது வெள்ளியை உருக்கிவிட்டார் போன்று அடர் வெள்ளை நிறத்தில் மிக ரம்மியமாக காட்சியளிக்கிறது. மாஞ்சோலை மலைச்சாலையில் பயணித்தால் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் ஓடும் சத்தம் கலகலவென கேட்டுக்கொண்டிருப்பதை உணர முடிந்தது. இது தவிர தொடர் மழையால் மாஞ்சோலை முழுவதும் பனிமூட்டங்கள் சூழ்ந்து மேகங்களை தழுவி செல்கிறது. விட்டு விட்டு பெய்து வரும் மழை சாரலால் மாஞ்சோலையின் அழகு மேலும் அதிகரித்திருப்பதை நம்மால் உணர முடிந்தது. பொதுவாக மாஞ்சோலை பகுதியை தமிழ்நாட்டின் மினி ஊட்டி என்று அழைப்பார்கள். அதேபோல் ஊட்டியில் நிலவும் அதே குளிர் இங்கேயும் நிலவுகிறது. எனவே திருநெல்வேலியின் ஊட்டி தற்போது பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையால் அளவில்லாத அழகுடன் காட்சி தருகிறது. உண்மையிலேயே அழகாகத்தான் இருக்கிறது இந்த மாஞ்சோலை பகுதி.